கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் வேத புஸ்தகத்திலிருந்து மனுஷன் எதை விதைத்தானோ அதை அறுப்பான் என்கிறதான வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு ஒரு சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு அநேகர் தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அநேகரை பாதித்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய ஜீவியங்களை பாதிக்கிறது, அநேகருடைய மனநிலையை பாதிக்கிறது, அநேகருக்கு தீமை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதை செய்கிறவர்களுக்கு நான் தீமை செய்கிறேன் என்பதை புரியக்கூடாத அளவுக்கு காணப்படுகிறது. அதனால் வேத புஸ்தகத்தில் தீமை செய்கிறதுனால் வந்த வினை என்ன, அதாவது மனுஷனுக்கு எதை விதைத்தானோ அதன் பலனை அறுப்பான்னு சொன்ன வேத வசனத்தின்படி தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்த தவறு நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் வந்த தண்டனையை குறித்து ஒரு அருமையான நபருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். பாருங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6, 7, 8 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கும் போது அங்கு அதோனி பேசேக் என்கிறதான ஒரு ராஜாவை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த அதோனி பேசேக் என்று சொல்லுகிற ராஜாவை எதிரி ராஜாக்கள் துரத்தி வரும்போது, அதாவது அவனை தேடி கண்டுபிடித்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி துரத்தி வருகிறார்கள். துரத்தி வருகிற வழியில் அவனை பிடித்து கொண்டார்கள். அந்த எதிரி ராஜாக்கள் பிடித்து அவனை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி அவனுடைய கை விரல்களை, பெரு விரல்கள் எல்லாம் தரித்து போட்டார்கள். தேவ பிள்ளைகளே, அப்போது அவன் மனவேதனையோடு காணப்படுகிறான். ஐயோ, எல்லாரும் பரிதபிக்கிறார்கள், இப்படி இவனுக்கு சம்பவித்து விட்டதே, இவன் பெரிய ஒரு மனிதன் அல்லவா, இவனுக்கு இப்படி சம்பவிக்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அவனிடத்திலேயே பேட்டி எடுக்கிறாங்க. ஏன்னா, உனக்கு ஏன் இப்படி சம்பவித்தது, இந்த விரல்களெல்லாம் இது தரித்து போட்ட போது உனக்கு வேதனையா இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும்போது அந்த நியாயாதிபதிகள் 1:7 வசனத்தில் 1 அதிகாரம் 7வது வசனத்தில் அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அப்பொழுது அதோனி பேசேக் 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்கள் தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார் என்றான். பாருங்க, அவன் தன்னுடைய வாயினாலே சொல்லுகிறான், நான் 70 ராஜாக்களுடைய கை கால்களுடைய பெருவிரல்களை தரித்து போட்டேன். அதனால இப்போது எனக்கு அது செய்யப்படுவது பெரிதல்ல. ஏன்னா நான் தரித்து போட்ட போது அந்த மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள், எவ்வளவு வேதனையை அனுபவித்திருப்பார்கள், எப்படி துடியாய் துடித்திருப்பார்கள். அதே போல இப்போது தேவனே எனக்கு சரி கட்டினார், என்னுடைய பெருவிரல்களும் தரிக்கப்பட்டது. அதற்கு தான் காரணம், நான் செய்ததற்கு தகுந்த தண்டனை எனக்கு இப்போது கிடைத்து விட்டது, அது கர்த்தரால் கிடைத்தது என்று சொல்லி, அதாவது அவனிடத்தில் கேள்வி கேட்டவர்களுக்கு சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஆண்டவர் என்றும் மௌனமாக இருக்கிற தேவன் அல்ல. ஒருவர் ஒரு நாள், அதாவது செய்கிறதற்கு சீக்கிரமாய் ஒருவேளை தண்டனை கிடைக்காம இருக்கலாம், ஆனா என்றைக்காகிலும் ஒரு நாள் அதற்குரிய தண்டனை கிடைத்தே ஆகும். ஆகையால் தேவ பிள்ளைகளே, ஒருவருக்கு தீமை செய்யும் போது, ஒருவருடைய வாழ்க்கையில வீண் பழி சுமத்தும் போது, இல்ல ஒருவருடைய மனநிலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு செயல்படும் போது ஒன்று யோசிக்க வேண்டும், ஒரு நாள் வரும் எனக்கு இதே போன்ற ஒரு சம்பவம் சம்பவிக்கும், ஆகையால் நான் இந்த தவறை செய்யக்கூடாது, மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது என்று நீங்கள் நினைத்து உடனேயே உங்களுடைய தவறான சிந்தனை வரும்போது அதை மாற்றிக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயம் கர்த்தரால் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். இல்லாவிட்டால் இந்த அதோனி பேசேக் என்கிற மனிதனுக்கு கிடைத்தது போல அவன் எதை செய்தானோ அது அவனுக்கு கிடைத்தது. ஆகையால் தான் வேத புஸ்தகம் சொல்கிறது, மனுஷன் எதை விதைத்தானோ அதை அறுப்பான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் யாராகிலும் இந்த வசனத்தின்படி தவறு செய்திருப்பீர்கள் என்றால் இன்றே ஆண்டுடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு, நீங்கள் யாரிடத்தில் தவறு செய்தீர்களோ, யாருக்கு விரோதமாக தீங்கு நினைத்தீர்களோ, தீங்கு செய்தீர்களோ, அவரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி ஆண்டவருக்காக வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.